ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு கடம்பா எடுத்து வச்சுருக்கிறேன். பீலி கடம்பா. இந்த மாதிரி பாக்ஸு வந்து நான் 2 பாக்ஸு வச்சுருந்தேன், எடுத்துட்டேன். இன்றைக்கு நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு மஞ்சள் போட்டு கழுவிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. நான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணலை, அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு தூள் வந்து நம்ம வந்து அப்புறம் தான் போட போகிறோம், இப்போ போடலை. கலந்து விட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நமக்கு ஸ்பூனை வச்சு கலந்துக்கிற அளவுக்குலாம் வந்து பொறுமை இருக்குது. இது 1 செகண்டில் வேலை ஆகிடும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது ஊற வைக்கலை, மிளகுத்தூள் போட்டு. தொக்குனா கடைசியில் மிளகுத்தூள் போடுவோம். இப்போ இதையும் போட்டு ஒரு புரட்டிட்டு நம்ம வந்து கல்லில் சேர்த்துடலாம். அதனால தான் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். 1/2 டீஸ்பூன் சொன்னேன் உங்களுக்கு அளவு. ஏன்னா வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். அதனால தான். ஒருவேளை நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கல அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பட்டுன்னு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தலையெல்லாம் கொத்தாக சேர்ந்துட்டு கிடக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகுது. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். 2 சீரகம் போட்டுக்கிட்டேன். 2 சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே பொரிய விடுவோம். கொஞ்சம் மொறுன்னு பொரிஞ்சு வரட்டும். சூப்பராக கடம்பா வந்து எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.